ஹலோ டியர்ஸ், நானுங்க வாணி அஜய். நிறைய டைம் சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது இது உங்கள் கையில் மாட்டாமல் இருந்திருக்காது. ஒன்று சாப்பிடாம வச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் தேடி தேடி யார் தட்டில் வந்திருக்கோ என் தட்டில் வரேன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு பேர் கல்லீரல், நான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரசம் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் ஷாப்பில் கல்லீரல்னு தனியாக கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமா கறி லீவ்ஸ், 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு ரொம்பவும் ஆயில் தேவைப்படாது. அண்ட் வேக வச்ச கல்லீரல் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட், 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்லயே அரைச்சது. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே மசாலாஸ் கிடையாது. மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடும். நீங்க இதுலயே போட்டு கூட சாப்பாடு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நார்மலா ஈரல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்படியே இதே மாதிரி மோர் ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.